நியூஸ் மிரர் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் முதலாம் ஆண்டை நிறைவு செஞ்சு இரண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வச்சிருக்கு. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, எத்தனை சதவீத வாக்குகளை வாங்க போகுது அப்படிங்கிறது ஒரு விவாத பொருளா மாறி இருக்கு. தமிழக வெற்றி கழகம் 18 முதல் 20% வாக்குகளை பெறும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்புல சொல்லியிருந்தாங்க. இப்படியான ஒரு டேட்டாவையும் பிரசாந்த் கிஷோர் விஜய் அவர்கள்ட்ட கொடுத்ததா சொல்றாங்க. உண்மையாலுமே தமிழக வெற்றி கழகம் 18 முதல் 20% வாக்குகளை பெறுவதற்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குதா, அது உண்மையா அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்க்குறப்ப அது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது தான் தெரிய வந்துச்சு. அதை தரவுகளுடன் இந்த காணொலியில் பார்ப்போம் வாங்க. ரெண்டாயிரத்தி 26 தேர்தல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி 2019 2024 வரை நடந்த 3 தேர்தல்கள் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா தான் 26 தேர்தல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு நமக்கு புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தான் இப்போ வெற்றிகரமாக இருக்கக்கூடிய இந்த திமுக கூட்டணி முதல்ல உருவாச்சு. அந்த கூட்டணி அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 53.29% வாக்குகளை பெற்றிருந்தாங்க. அதிமுக கூட்டணி 31.05% வாக்குகளை பெற்றிருந்தாங்க. தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 5.38% வாக்குகளையும், நாம் தமிழர் 3.9% வாக்குகளையும், கமலஹாசன் அவர்கள் இருந்த மக்கள் நீதி மையம் 3.67% வாக்குகளையும் பெற்றிருந்தாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கும் மக்கள் நீதி மையத்திற்கும் அதுதான் முதல் தேர்தல். அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி மற்றும் அதிமுக கூட்டணி இரண்டும் பெற்ற வாக்குகள் அப்படின்னா 84.34% வாக்குகளை அவங்க வாங்கியிருந்தாங்க. திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகளோட ஓட்டு பார்த்தீங்கன்னா 52.91. நாம் தமிழர், மக்கள் நீதி மையம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த 3 கட்சிகளோட வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா 12.95. சுயேட்சை வேட்பாளர்கள் நோட்டாவுக்கு கிடைச்ச வாக்குகள் பார்த்தீங்கன்னா 2.7. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி பெற்ற வாக்குகள் 45.38, திமுக மட்டும் தனியாக பெற்ற ஓட்டுகள் 37.7, அதிமுக கூட்டணி பெற்ற வாக்குகள் 39.71, அதிமுக 33.29, நாம் தமிழர் 6.58, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 2.85, மக்கள் நீதி மையம் 2.65. இந்த தேர்தலையும் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி மற்றும் அதிமுக கூட்டணி மொத்தமாக சேர்த்து வாங்கிய ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா 85.09%. திமுக அதிமுக இரண்டு கட்சிகளோட ஓட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 70.99, கிட்டத்தட்ட 71%. மக்கள் நீதி மையம், நாம் தமிழர், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த 3 கட்சிகளோட ஓட்டு 12.08, சுயேட்சை மற்றும் நோட்டாவது 2.82. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி பெற்ற வாக்குகள் 46.97, திமுக மற்றும் தனியாக பார்த்தீங்கன்னா 26.93, அதிமுக கூட்டணி 23.05, அதிமுக மட்டும் பார்த்தீங்கன்னா 20.46, பாரதிய ஜனதா கூட்டணி 18.28, பாரதிய ஜனதா மட்டும் தனியாக 11.24 பெற்றிருந்தாங்க. நாம் தமிழர் 8.2 வாக்கு சதவீதம் வாங்கியிருந்தாங்க. இதில் திமுக மற்றும் அதிமுக கூட்டணியுடைய வாக்குகள் பார்த்தீங்கன்னா 70% இருந்துச்சு. திமுக மற்றும் அதிமுக இரண்டு கட்சிகளுடைய வாக்குகள் பார்த்தீங்கன்னா 47.39%. திமுக அதிமுக இரண்டு திராவிட கட்சிகளின் வாக்கு 50% கீழே வந்ததில்லை. முதலாக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தான் 47.39% வாக்குகளை திமுக அதிமுக இரண்டு பெரிய திராவிட கட்சிகளும் சேர்ந்து 50% கீழே வாங்கினது இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தான். இந்த 2 கட்சிகள் கூட்டணியில் இல்லாமல் இருந்த பாரதிய ஜனதா கூட்டணியும் நாம் தமிழரும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து 26.48% வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. அதே போல நோட்டா மற்றும் சுயேட்சைகள் பார்த்தீங்கன்னா 3.58% வாக்குகளை பெற்றிருந்தாங்க. இப்போ நான் சொல்ல போகிற கணக்கீடுகள் எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய நிலவரத்தை வைத்து, அதாவது இப்போ 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, தனியாக நாம் தமிழர். இப்போ புதுசா விஜய் 5வது பிளேயராக அவர் தனியாக நின்றால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கான கணக்கீடுகள் தான் இதுவே தவிர, ஒருவேளை விஜய் ஒரு கூட்டணி முடிவை எடுத்து அவர் ஒரு கூட்டணிக்குள்ள போனார் அப்படின்னா இந்த கணக்கீடுகள் மாறும். இப்போ நான் சொல்றது இப்போ இருக்கக்கூடிய இந்த 4 பிளேயர், விஜய் புதுசா ஒரு 5வது பிளேயரா தனியா நின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கான கணக்கீடுகள். இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இதை கவனிச்சிங்கன்னா புரியும்.
திமுக மற்றும் அதிமுக கூட்டணியோட வாக்குகள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே 70% இருந்துச்சு. இந்த தேர்தலில் அதே அளவுக்கு நம்ம கணக்கிட்டாலும் கூட 70% கீழே திமுக மற்றும் அதிமுக கூட்டணி அந்த கட்சிகள் எல்லாத்துடைய வாக்குகள் 70% கீழே வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. திராவிட கட்சி கூட்டணிகளுக்கு அடுத்து போன தேர்தல் அதிக ஓட்டு வாங்கியிருந்த பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இந்த தேர்தலில் எவ்வளவு வாங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறப்போ பொதுவாகவே பிஜேபி கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி சின்னத்தில் போட்டியிருந்தாங்க. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள்னால அவங்க 18% அளவுக்கு ஓட்டுகள் வாங்கியிருந்தாங்க. இது சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறதுனாலையும் அதிகபட்சமாக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இந்த தேர்தலில் பெறக்கூடிய வாக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12%. இது நான் பாமக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்தாலுமே இவ்வளவுதான் பெறும் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா பாமக மட்டும்தான் அந்த கூட்டணியிலே இருக்கக்கூடிய கட்சிகள்லேயே ஒரு 4 முதல் 5% வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய கட்சி. மற்ற கட்சிகள் எல்லாமே 1% இல்லை அதுக்கு கீழே இருக்கக்கூடிய வாக்குகளை தான் வச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தலில் 8.2% வாக்குகளை பெற்றிருந்தாங்க. பாராளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது அவங்களுக்கான கிரவுண்டு கிடையாது. சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறதா அவங்களுக்கான கிரவுண்ட். பாராளுமன்ற தேர்தலிலேயே அவங்க ஓட்டு அதிகப்படுத்தி இருக்காங்க அப்படின்னா சட்டமன்ற தேர்தல் அவங்க கிரவுண்டு. அதில் நிச்சயமாக அவருடைய வாக்கு சதவிகிதம் அது இருக்கும். அதுக்காக பல்வேறு விஷயங்களை அவர் முன்னெடுத்துட்டு மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி லெவலில் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால நம்ம ரொம்ப பெரிய அளவுக்கான வித்தியாசம்லாம் தரல. அதிகபட்சம் ஒரு 10%, அதாவது போன தேர்தலை விட ஒரு 1.5% அதிகமாக வாங்குவார் அப்படின்னு தான் கணிச்சிருக்கோம். அதே போல் நீங்கள் நோட்டா மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் கடந்த 3 தேர்தலில் பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு 3% வாக்குகளை வாங்கியிருக்காங்க. இதனுடைய மொத்த கணக்கீடு அப்படிங்கிறது 95% வந்துடுது. அப்போ மிச்சம் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வெறும் 5% மட்டும்தான். அப்போது தமிழக வெற்றி கழகம் அதிகபட்சமாக 5% வாக்குகளை பெறுவதற்கான ஸ்பேஸ் தான் இப்போ இருக்கு. உங்களுக்கு ஒரு சந்தேகம் எல்லாம், விஜயகாந்த் அவர்கள் விஜயோட பெரிய பாப்புலர் ஸ்டார் கிடையாது. விஜய்க்கு இருக்கிற அளவுக்கு பெரிய ஒரு ஃபேன் பேஸ் அவருக்கு கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட விஜயகாந்த் அவர்களே 8% வாக்குகளை முதல் தேர்தலில் எடுத்திருந்தாரு. ஆனால் மிகப்பெரிய ஒரு மாஸ் ஹீரோவான விஜய் நீங்கள் ஒரு 5% வாக்குகளை தான் வாங்குவார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதற்கான ஒரு சின்ன எளிமையான விளக்கம் என்னன்னா, விஜயகாந்த் அவர்கள் 2006 தேர்தலில் போட்டியிட வரப்ப திமுக அதிமுக 2 மெயின் பிளேயர் மட்டும்தான் இருந்தாங்க. வேற யாருமே இல்லை. ஒரு 3வது பிளேயராக தான் அவர் அந்த களத்துக்குள்ளே வந்தார். அப்படி விஜயகாந்த் அவர்களாலேயே 8% வாக்குகளை தான் பெற முடிஞ்சுது. நீங்கள் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் கமல் அவர்கள் முதலாக தேர்தல் போட்டியிட போனதும் பார்த்தீங்கன்னா 4 பிளேயர் ஆல்ரெடி இருந்தாங்க. திமுக அதிமுக நாம் தமிழர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இவர் 5வது பிளேயராக வந்தார். இதே போல தான் இப்போ 2026 தேர்தலிலும் விஜய் அவர்கள் ஆல்ரெடி 4 பிளேயர்கள் களத்தில் இருக்கிறப்போ அவங்க ப்ரூவன் ஓட்டையும் வச்சிருக்காங்க. 2019 தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மக்கள் நீதி மையம் 2 பேருமே ஒரு புது பிளேயர். ஆனால் இங்கே 2026 களத்தில் எடுத்துட்டிங்கன்னா ஆல்ரெடி 4 பேரும் ப்ரூவன் பிளேயர் இருக்காங்க. அவங்க முதல்ல அந்த கூட்டணி போட்டியில் அவங்க ஆல்ரெடி 24 தேர்தலில் போட்டியிட்டு ஒரு நிரூபிக்கப்பட்ட வாக்கு சதவீதத்தோடு இருக்காங்க. அப்போது இப்படி இருக்கக்கூடிய ஒரு களத்தில் 5வது பிளேயராக விஜய் வராரு. அப்படி வரப்போது அவருக்கான ஸ்பேஸ் ரொம்ப குறைவு அப்படிங்கிறது தான் உண்மை. இது நீங்கள் ஒரு பெரிய அரசியல் அறிவு தேவையில்லை. ஒரு சாதாரண ஒரு பொலிட்டிக்கல் அரித்மெட்டிக்கல் கால்குலேஷன் தெரிஞ்சிருந்தாவே உங்களுக்கு போதும். அதன் அடிப்படையில் விஜய் அவர்கள் 5% வாக்குகளை அதிகபட்சமாக பெறுவதற்குத்தான் வாய்ப்பு இருக்குது. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தமாகவும் கள நிலவரமாகவும் இருக்குது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மாநாட்டுக்கு கூட்டம் கூடிருச்சு, அதனால் ஒவ்வொருத்தரும் குடும்பத்துலேயும் 5 ஓட்டு இருக்குது, அப்படி நீங்கள் கணக்கு போட்டீங்க அப்படின்னா இது மிகப்பெரிய ஓட்டுகளை பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன்னா கமலஹாசன் அவர்கள் சொன்னது போல ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால் இவங்க மீடியாவில் ப்ரொஜெக்ட் பண்ணுற அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் டபுள் டிஜிட் ஓட்டை தாண்டதே கஷ்டம். சிங்கிள் டிஜிட் ஓட்டு தான் அவங்க வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் 6% கீழாக அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அவங்க 4 to 6 நம்ம ஒரு ஆவரேஜாக ஒரு 5% அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வாக்கு பெறக்கூடியதற்கான சாத்தியக்கூறுகள் தான் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்குது. மற்றும் ஒரு காணொளியில் நாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நவீன் கிருஷ்ணன்.